الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் பெண்கள் பயான் தொடர்பில் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதியில் நம்மை அல்லாஹ் இங்கே ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. இந்த மாதம் முழுக்க உலகின் மூலை முடுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் பேச கேட்க நமக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அடுத்தடுத்த ரபியுல் அவ்வல் மாதங்களையும் சிறப்பாக சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான மஹப்பத்தையும் அவர்கள் மீதான கண்ணியத்தையும் நம் கல்பில் பதிய வைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம் மீது நமக்கு பிரியம் கூடிக்கொண்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? மேலெழுந்த வாரியாக மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள், அப்துல்லா ஆமினாவுக்கு மகனாராக பிறந்தார்கள், 40 வயதில் நபித்துவம் வழங்கப்பட்டார்கள், 53 வயதில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள், 63 வயதில் மறைந்தார்கள். இப்படி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. இது போதுமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் அது எவ்வளவு பேசினாலும் பேசி முடிக்க முடியாத கடல். நாம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு 60-70 ஆண்டு காலங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 60-70 ஆண்டு காலங்களில் நாம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோமோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடலில் ஒரு சொட்டு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். இதுதான் யதார்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு என்பது முற்றுப்பெறாத வரலாறு. இது ஏதோ ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவதாக நீங்கள் ஒருபோதும் கருதக்கூடாது. ஏனென்று சொன்னால் சூரத்துல் கஹஃபினுடைய வார்த்தையில் குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லி கலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கபுல அன் தன்ஃபத கலிமாத்தி ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. குர்ஆன்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் கலிமாக்கள், அல்லாஹ்வின் வார்த்தைகள்
அது எவ்வளவு எழுத முற்பட்டால் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். இன்றைய காலத்தை போல பால் பாயிண்ட் பேனாவோ அல்லது இங்கு பேனாவோ இல்லாத 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய காலத்தில் ஒரு தகவலை எழுதுவதாக இருந்தால் அப்போது என்ன செய்வார்கள்? மரக்கட்டையின் நுனியை கூர் சீவி மையை தொட்டு தொட்டு எழுதுகிற வழக்கம். நான் சொல்வது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பேனா அப்படித்தான். அந்த காலத்தை உதாரணப்படுத்தி அந்த காலத்தின் சூழலுக்கு ஏற்றாற்போல் ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். என்னவென்றால், அல்லாஹுவின் வார்த்தைகளை உலகத்திலே எவ்வளவு கோடிக்கணக்கான மரம் இருக்கிறது கற்பனை செய்ய முடியுமா? இங்கிருந்து நான் ஜங்ஷன்லேருந்து வந்திருக்கேன். இந்த இடைப்பட்ட ரோட்டுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் எவ்வளவு மரம் வளர்ந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு மரத்திலும் எத்தனை கிளைகள் இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒரு மிஸ்வாக்கிச்சு சைஸுக்கு நீங்கள் பேனா நுனி பிடிச்சி எழுதுகிற மாதிரி நீங்கள் சீவி அப்படியே ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இதில் எத்தனை கோடிக்கணக்கான பேனாக்களை தயார் செய்ய முடியும்? இதையே இப்படி யோசனை செஞ்சு பாருங்க. உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக இருக்கிற அவ்வளவு அகில உலகத்தில் எவ்வளவு காடு வனாந்திரங்கள் இருக்கிறது. அவ்வளவு காடு வனாந்திரத்திலும் இருக்கின்ற மரங்களை எல்லாம் பேனாவாக ஆக்கி இங்கு என்ன தெரியுங்களா? இங்கு அல்லாஹ் சொல்றான், இப்போ பூமியை பொறுத்தவரை நிலப்பரப்பு அதிகமா நீர்ப்பரப்பு அதிகமான்னு கேட்டா 2/3 ஆஃப் பார்ட் 3/2 பகுதி நீர்ப்பரப்பு தான். மீதமுள்ள 3/1 பகுதி தான் நிலப்பரப்பு. இது உலகம் ஒப்புக்கொள்கிற உண்மை. நாம் மேப்பில் வேர்ல்டு மேப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ கடல் நீரையெல்லாம் மையாக மாற்றி நீங்க அல்லாஹ்வின் வார்த்தைகளை தொட்டு 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 எழுத ஆரம்பிச்சா லனஃபிதத் கலிமாத்து முடியாதுங்கிறான் அல்லாஹ். முடியாது. வலவு ஜினா பிமிஸ்லிஹி மததா, இன்னும் இது மாதிரி இன்னொரு மடங்கு கடல் நீர் இருந்தால் கூட பத்தாதுங்கிறான் அல்லாஹ். இதை வச்சு ஒரு விஷயத்தை மார்க்க அறிஞர்கள் விளக்கி தருகிறார்கள். அல்லாஹுவின் வார்த்தைகள் என்ற அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறும் இது போன்றுதான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் வரலாற்றை இவ்வளவுதான் என்று நாம் மட்டுப்படுத்தி கூறி முடித்துவிடவே முடியாது. இப்போ குர்ஆனுக்கு விரிவுரை கிட்டத்தட்ட இந்த 1500 வருஷத்துல 2 லட்சம் விரிவுரைகள் வந்திருக்கு. 2 லட்சம். இப்போ நான் கேட்குறேன், 2 லட்சம் விரிவுரைகள் பலதரப்பட்ட மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படியெல்லாம் எழுதி முடிச்சிட்டதுனால குர்ஆனுக்கு இவ்வளவுதான் விரிவுகள் சொல்ல முடியும், இதுக்கு மேலே விளக்கமே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருபோதும் இல்லை. லஹா மஆனின் கமௌஜில் பஹரி ஃபீ மதின், அந்த பூஸ்ரி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடலிலே இருக்கிற அலையை போன்று குர்ஆனுக்கு விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். கடல்ல என்னைக்காவது அலை இல்லாம பார்த்துருக்கோம்? கியாமத்து வரைக்கும் அலை வந்துகிட்டே இருக்கும். அதுபோல குர்ஆனுக்கு விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் குர்ஆனுக்கு எப்படி விளக்கம் வந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடுகிற குர்ஆன். இது எழுத்து வடிவில் குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவில் நடமாடுகிற குர்ஆன். கான குலுகுஹு அல் குர்ஆன். நபிகளை பற்றி கேட்டபோது ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்க? ரசூலுடைய பரிமாற்றம் குணங்கள் எப்படி இருந்ததுங்கிற கேள்விக்கு நீங்கள் குர்ஆனை படிச்சிருக்கீங்களா, ஓதிருக்கீங்களா? அதுதான் ரசூல் அப்படின்னாங்க. குர்ஆனை நீங்கள் எழுத்தில் பார்க்குறீங்க, அதை ப்ராக்டிக்கலாக ஒருத்தரில் பார்க்கணும்னா அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னாங்க ஆயிஷா அம்மா. அதனால் குர்ஆனின் விளக்கத்தை நாம் எழுதி கொண்டே போகலாம். கியாமத்து வரைக்கும் அதுக்கு முற்று பெற முடியாதோ அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறும் முற்று பெற முடியாத வரலாறு. இது வரைக்கும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வரலாறுகள் நபிகள் நாயகம் வரலாறுங்கிற பேரில் தமிழ் கூறும் நல்லுலகிலே கூட நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சரி, எவராவது ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பில இருந்து மறைவு வரை நான் முழு வரலாறு எழுதி முடித்து விட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கையை தூக்க முடியாது, சொல்லவே முடியாது.
இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் முழுச முடிக்க முடியாது. இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கூகுளில் எல்லாத்தையுமே நம்ம போய் சர்ச் பண்ணிடலாம். எல்லாம் ரைட்டு தான் சார், அதனால் முடிச்சிட முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பது கடல். நேற்றைய முன்தினம் கூட சில பயான்களில் அங்கே மாயவரத்தில் அல்லாஹ் சொல்ல வச்சா ஒரு பெரிய அருமையான தகவல். என்னன்னு சொன்னால், கூத்தாநல்லூரில் ரசூலுல்லாவுடைய மீலாது வருஷம் 12 நாள் பயான் நடத்துவாங்க. எத்தனை வருஷம் நடத்துகிறாங்க தெரியுங்களா? இங்கே பெண்கள் பயான் எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் ஆச்சு? 108வது வாரம். அதாவது வருஷ கணக்கில் போட்டால் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கு. நான் சொல்கிறேன் 76 வருஷமாக நடத்துகிறாங்க. 76 வருஷமாக நடத்துகிறாங்க கூத்தாநல்லூரில். வருஷம் 12 நாள் ரசூலுல்லாவுடைய பிறப்பில இருந்து மறை வரை பல்வேறு கோணங்களிலே பலதரப்பட்ட ஆலிம் பெருமக்களை கூப்பிட்டு பயான் செய்கிறாங்க. இப்போ நாம் கேட்டோம், இப்போ இந்த 76 வருஷம் பேசின பயானில் ரசூலுல்லாஹ் வரலாறு முழுச பேசி முடிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 1000 வருஷம் பேசினாலும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொகுத்ததை போல் உலகத்தில் யாருடைய வரலாறும் தொகுக்கப்படவில்லை. ஒரு விஷயம் தெரியுங்களா? நமக்கு பிறந்தப்போ நமக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் பேர் கூட நம்ம அம்மா சொல்லி, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நர்ஸாக வந்தவங்க எந்த நர்ஸு நமக்கு தெரியுமா? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகும் நான் கேட்குறேன், உனக்கு பிரசவம் பார்க்கும்போது நர்ஸாக வந்தவங்க யார் நமக்கு தெரியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசவத்தின் போது யார் நர்ஸுன்னு வரைக்கும் வரலாறுல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது அப்போது செவிலியராக வந்த பெண் யார் வரலாறுல இருக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ஷிஃபா அம்மையார், அவங்க தான் முதல்ல குழந்தை வாங்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல ஒரு சின்ன அளவு கூட விடலை. இத்தனைக்கும் நான் சொல்றது கூகுள் மாதிரி, ஏஐ, இன்டர்நெட், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே சர்ச் பண்ற மாதிரி உள்ள காலம் அல்ல ரசூல்லா காலம். இதெல்லாம் வேல்யூமாக குறித்து எடுத்துக்கிறது மாதிரி புக்கு உள்ள காலம் அல்ல. அன்னைக்கு குறிப்பு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை இலையில எழுதி வைக்கணும், எலும்புல எழுதி வைக்கணும், மரப்பட்டையில் எழுதி வைக்கணும். அப்படிப்பட்ட காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை 1500 ஆண்டுகளுக்கு முன்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு தகவல் தொகுத்து வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புல ஷையபத்னி ஹூத் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹூது சூரான்னு ஒரு சூறா வந்துச்சு. அந்த சூறா இறங்கிய உடனே அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஃபஸ்தகிம், இஸ்திகாமத்தா இருக்கணும்னு அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கின உடனே அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து இறங்கிய பிறகு ரசூலுல்லாவுடைய தலைமுடியை நரைச்சிருச்சான். ஷையபத்னி ஹூத் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எவ்வளவு கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் இருந்த நரை முடி மொத்தம் 17. உலகத்தில் எந்த தலைவருக்காவது இந்த மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்களா? எவ்வளவு கவனமாக நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது நர்ஸா வேலை பார்த்தவங்க யாரு குறிப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் இருந்த நரைமுடியின் எண்ணிக்கை 17 குறிப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில் அமர்ந்த குழந்தைகள் 18 குறிப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில உட்கார்ந்து இருக்கும் போது சில குழந்தைகள் சிறுநீர் கழித்தன. அது என்னென்ன குழந்தைங்கிற வரைக்கும் ஹிஸ்டரியில் இருக்கு. பேராசிரியர் ஹிட்டின்னு ஒரு ஆள் சொல்றார், he was born in full light of history. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றினுடைய முழு வெளிச்சத்தில் பிறந்திருக்கிறார்கள். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி யாருக்குமே கிடையாது. இதுவரைக்கும் எத்தனை சாதனையாளர்கள் வந்திருக்காங்களோ அத்தனை சாதனையாளர்கள் லிஸ்டை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க காந்தி, மகாத்மா, நேதாஜி யார் வேணாலும் படிங்க. உலகத் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அவங்க பிறப்பிலிருந்து மறை வரைக்கும் இவ்வளவு தெளிவான வரலாறு இருக்கான கிடையாது. அவர் பிறந்தாரு, அவர் படிச்சாரு, அவர் சாதனை செஞ்சாரு, அவர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணாரு, அவர் இறந்து போயிட்டாரு.
இப்படி வேணா தகவல் இருக்கலாமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அணுவான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா, அதுபோல் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாள் எத்தனை வரலாறுல குறிப்பு இருக்கு. அந்த வாட்களுக்கு என்ன பெயர், ஜுல்ஃபிகார், அது கூட இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஒட்டகங்களில் பிரயாணம் செய்தார்கள் வரலாறு இருக்கு. அந்த ஒட்டகங்களுக்கு என்னென்ன பெயர் சூட்டப்பட்டிருந்தது, கஸ்வா, அது வரலாறுல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துலாம் உட்கார்ந்தாங்க வரலாறு இருக்கு. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல இப்படி இவ்வளவு நுணுக்கமாக கவனமாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு வேறு யாருக்குமே இல்லைங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இத்தனைக்கும் குறிப்பு எடுத்து எழுதுறதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அங்கங்கெல்லாம் உட்கார்ந்து எழுதுற மாதிரிலாம் இல்லை, உள்ள காலம் அல்ல. நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அன்னைக்கு பேனா எடுத்து நோட்ஸ் பண்ணுறதுக்கு குறிப்பு எடுக்கிறதுக்கு பேனாவும் இல்லை பேப்பரும் இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னால அது விஷயத்தை தொகுத்து எழுதுறதுக்கு டைப்பிங் மிஷின் கிடையாது. 1500 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு கவனமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவ்வளவு தெளிவான வரலாற்றை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மீது இயல்பாக பிரியம் கூடும். ஒரு நிகழ்வு உண்டு, நான் நினைவுபடுத்தியதாக உங்களுக்கு நினைவு இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு லேசாக நினைவுபடுத்துறேன். ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக வேண்டி பள்ளப்பட்டிக்கு நான் போயிட்டு இருந்தேன். இந்த கரூர் பள்ளப்பட்டிக்கு இடையில ஒரு பைபாஸ், சீக்கிரமா போய் சேரணுங்கிறதுக்காக அந்த பைபாஸில் நிற்கிறேன். பஸ்ஸை எதிர்பார்த்து லேட் ஆகிட்டே போகுது, யாருமே இல்லை. யாரும் ஒரு ஆள் தொப்பி போடாமல் வந்திருந்தார். அவர் இஸ்லாமியரான்னு கூட தெரியல, ஏன்னா தொப்பி போட்டிருந்தா நம்ம ஊருக்காரன்னு ஏதாவது பட்டுன்னு கவனிக்கலாம். யாரோ தெரில, ஒரு ஆள் பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டார். உட்காரலாமா வேணாமான்னு 2 யோசனையில் இருந்தேன். ஒரு பக்கம் பஸ்ஸு கிடைக்கல, போகலாமா வேணாமான்னு யோசனை. உட்காருங்க நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். தயங்கி சரின்னு உட்காந்துட்டேன். முன்னாடி பை கட்ட போய் வச்சாச்சு, போயிட்டுருக்காரு. எனக்கு டவுட்டு, யாருன்னே தெரியாமல் நம்ம ஒருத்தர் வண்டியில் உட்காந்துருக்கோமே, இவர் பாய் இல்லையா, கரெக்டாக தான் கொண்டு போய் விடுவாரா, நான் இப்படியெல்லாம் யோசனை எனக்கு ஓடுது. அப்புறம் பேச்சோட பேச்சா, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் ஒரு முஸ்லீம் பேரை சொன்னார். அப்படா நம்ம பாய் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 2வதா நான் கேட்டேன், எந்த ஊர் தம்பி, நீ பள்ளப்பட்டி தான் போறியா இல்லை வேற ஊருக்கு போறியா அப்படின்னு நான் கேட்டேன். நானும் பள்ளப்பட்டி தாங்க அப்படின்ட்டார். 2வது சந்தோஷம், எங்கள் ஊருக்காரர் தான். பிறகு இன்னும் சிக்கல் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் பேரை கேட்ட உடனே நம்ம ஆளு தான் அப்படின்னு எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு முதல் அறிமுகம். 2வது எந்த ஊர் தம்பின்னு கேட்டேன், பள்ளப்பட்டி தான். 3வது என்ன வகைரான்னு கேட்டேன், ஒரு வகைரா பேர் சொன்னார். சரி ரைட், நம்ம ஆள் தான், நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. மலைக்கோளுக்கு ஒரு ஊர் கடந்து போயிட்டுருக்கு. அவர் சொன்னார், என்னுடைய ஒரு உறவினர் பேரை சொல்லி, அவர் நல்லா இருக்காரான்னு கேட்குறாரு. நீ யார் தம்பி அப்படின்னு கேட்டேன். ஹஸ்ரத், நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ட்டார். எப்படி இருக்கும் எனக்கு, நம்ம நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சந்திக்கிறார். அவருடைய கோலம், பிஸ்னஸுடைய ஸ்டைல் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவர் என்னை பிடிச்சிருக்காரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, யாருன்னு தெரியல, நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஹசரத், நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னால் ஞாபகப்படுத்துகிறேன். நான் இப்போ ஓதனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அடடா நீ தானா அது அப்படின்னு எனக்கு சட்டு ஞாபகம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, போகிற வழியிலே அரவு குறிச்சி இறங்கி டீயை கொடுத்து இது பண்ணி அது பண்ணி கொண்டு போய் என்னை விட்டார். நான் இப்போது எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு தடுமாற்றம், கரெக்டாக தான் கொண்டு போய் விடுவாரான்னு. அப்புறம் அவர் இஸ்லாமிய பெயர் சொல்லும் போது சரி, ஒரு முதல் அறிமுகம் கிடைத்தது. சரி நம்ம ஆளு தான் அப்படின்னு 2வது முதல் அறிமுகம். அதற்கு அடுத்ததாக என் ஊர்க்காரர் என்று சொன்ன போது செகண்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். 2ஆம் அறிமுகத்தில் அவர் எனக்கும் அவருக்கும் இன்னும் கூடுதலாக நெருக்கம் ஏற்படுகிறது. 3ஆவதாக அவர் என்னுடைய மாணவர்னு சொன்ன உடனே அவருக்கும் எனக்கும் நெருக்கம் கூடிருச்சா இல்லையா?
அட நீயாப்பா, நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா உஸ்தாத் நான் தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னை உபகாரம் செஞ்சாரு, உபசரிச்சார். நானே கொண்டு வந்து உங்களை விட்டுறேன் ஹசரத், பயான் பண்ற இடம் எது, எந்த பள்ளியாசல், நானே உங்களை கொண்டு வந்து விடுறேன் அப்படிலாம் பேசினார். இப்போது நான் இதை எந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன்னா, ஒருவரை பற்றி எந்த அளவுக்கு அறிமுகம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நெருக்கம் கூடுகிறதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் இந்த சொன்ன உதாரணத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் நெருக்கம் கூட வேண்டும் என்றால் நபியை பற்றி நாம் எவ்வளவு தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நெருக்கம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான நெருக்கம் என்பது மேலெழுந்த வாரியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு அவங்க உம்மத்து நாம அப்படின்னு மேலெழுந்த வாரியாக தெரிந்திருந்தால் அந்த அளவுக்கு தான் மஹப்பத் இருக்கும். அது போதுமா என்றால் கிடையாது. குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது, நம்முடைய பெற்றவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்கிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வைக்க கூடாது, உச்சகட்டமான பிரியம் வரணும். நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு பிரியம் இருக்கிறது. அந்த பிரியத்தினால் தான் நம் பிள்ளைக்காக நாம் அர்ப்பணிக்க நினைக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட அதை தாங்கி கொண்டு என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஏன்பா இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யாருங்க செய்வா? இது பிரியத்தின் வெளிப்பாடாய் தன்னை அர்ப்பணிக்க நினைக்கிறார் ஒரு தாயும் தகப்பனும். இது இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைக்கணுமானா கிடையாது. நம்முடைய பெற்றோர் மீது நமக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ, நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ, நம் கட்டிய மனைவி மற்றவர்கள் மீது என்ன பிரியம் இருக்கிறதோ, அதெல்லாமே ஒரு லிமிட்டான பிரியம்தான். அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் என்பது நம்முடைய உடம்புல உயிர்ல கலந்திருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலே நம்ம கல்புல ஒரு துடிப்பு வரணும். இதயம் ரப் ரப் என்று துடிக்காமல் முஹம்மத் முஹம்மத் என்று துடிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு இதய துடிப்பு நம்முடைய மனசுல இருக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. பெயரளவில் என்னையும் நீங்க எல்லாரையும் மாதிரி பிரியப்படுங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்லவே இல்லை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். எத்தனை தடவை நம்ம கேட்டிருப்போம் இந்த ஹதீஸை. தாய் தந்தை பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் எல்லாத்தையும் விட அதிகபட்சமா நேசிக்காத வரைக்கும் உண்மை முஃமினா ஆக முடியாது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. இது என்ன வெறும் விளையாட்டு விஷயமா? சும்மா கேட்கறதுக்கும் பேசுறதுக்கு மட்டுமா? என் உயிர் பெருசா ரசூலுல்லாஹ் பெருசான்னா ரசூலுல்லாஹ் தான் பெருசுங்கிறத வாயால சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நிரூபணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தா நிரூபிச்சு காமிக்கணும். அதுக்கு தான் சஹாபாக்கள் உயிரினும் மேலாக ரசூலை நேசிக்கிறார்களா என்பதற்கு அல்லாஹ் ஒரு பரிசோதனையை ஏற்படுத்தினான். நம்ம எல்லாம் ஈஸியா சொல்லும் உயிரினும் மேலான, உயிருக்கும் உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வார்த்தையில தத்துவமா பேசறதுக்குள்ள விஷயம் இல்லைங்க. அப்படி என் உயிரை விட ரசூல் அதிகமா நேசிக்கிறோமாங்கிறத பிராக்டிக்கல்ல நிரூபிக்கணும். ஒருத்தர் உண்மையிலேயே யாரை விட யாரை நேசிக்கிறார் அப்படிங்கிறது எப்ப தெரியுங்களா? ஒரு 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 சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சூழல் வந்தா தான் உண்மையிலேயே எதை விட எதை நேசிக்கிறாருங்கிறது கன்ஃபார்மா தெரியும். சும்மா பிரியம் வச்சிருக்கேங்கிறது எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. எங்க ஏரியால ஒரு அம்மா நடந்த நிகழ்ச்சியை சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுக்காக இதை சொல்றேன். அந்த அம்மா நகை ஃபேன்சி ஸ்டோருக்கு பக்கத்தில் வருவாங்க. அந்த அம்மா பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்கே மதரசாவில் விட்டுட்டு ஃபேன்சி ஸ்டோரில் அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நல்ல வசதி எல்லாம் கொடுத்துருந்தான். அந்த அம்மா எப்படி செய்வாங்க தெரியுங்களா? நகை 30 பவுன் நகையை கழுத்தில் எப்போவுமே மாட்டிட்டு தான் ஃபேன்சி ஸ்டோருக்கே வரும். நகைக்கு குறைச்சல் இல்லை, அவ்வளவு வசதியாக வாழ்ந்துச்சு. இந்த லாக்டவுன் டைம் வந்துச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையை உண்டாக்குறான். நகைன்னா அவ்வளவு நகை இருந்துச்சு. 38,000 ரூபாய்க்கு வீடு பிடிச்சிருந்தாங்க, வாடகை மட்டும். கீழே கடை மேலே வீடு, அப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அப்போ வண்டியில தான் வரும், மதரசால கொண்டு வந்து பையனையும் பிள்ளைய கொண்டு போய் விட்டு அப்போ அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண ஃபேன்சி ஸ்டோ அது வாங்க நகையை போட்டு கழுத்து நிறைய நகை போட்டுட்டு தான் அந்த அம்மா வருவாங்க. ஆனால் கணவருக்கு திடீர்னு மூளை நரம்புல ஒரு சின்ன ஃபால்ட்டு. அது செயலிழந்து போனால் அடுத்தடுத்து எடுத்து எல்லாமே பேரலிஸ், அந்த பக்கவாதம் வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் போகுது. 10 லட்சம் கட்டு 5 லட்சம் கட்டுன்னு உடனே கேட்குறாரு.
வேற வழியே இல்லை. அந்த அம்மா இருந்ததெல்லாம் வித்தது போக கடைசியாக இருந்த எல்லா நகையும் விற்று காப்பாத்திருச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டை அந்த பெண் அந்த அல்லாஹ் ஒரு சூழலை உண்டாக்கி கடைசியாக ஜிஹெச்சில் வச்சு 2.5 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லா காசும் அழிஞ்சதுக்கு பிறகு ஜிஹெச் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார். அந்த பொண்ணு கையில் ஒரு போட்டு நகை இல்லை, எல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்போ யதார்த்தமாக அதுக்கெல்லாம் பிறகு ஒரு சேவை குழு சார்பாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ் வந்தப்போ, ஏம்மா கழுத்து நிறைய நகையை போட்டு வருவியே, என்னம்மா எல்லாத்தையும் எங்கேன்னு கேட்டால், அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்குறதுக்கா எல்லாத்தையும் நான் இழந்துட்டேங்க அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்கி சொன்னாங்க. நான் கேட்குறேன், ஒரு பெண்ணால் நகையை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்குறேன், ஒரு அவசர தேவைக்கு ஒரு பவுன் நகையை மட்டும் கொடுத்துருமா, அப்புறம் நான் பிஸ்னஸில் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தரேன் அப்புறம் தானே கொடுத்துருவாங்க? என்ன நகையை பார்த்தா விளையாட்டு விஷயமா? எங்கள் அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டார் தெரியுமா சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு பெண்ணுக்கும் நகைக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனையை யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் இழக்கணும்னு ஏன் தோணுச்சு? கணவரா நகையான் வந்தா நகை எனக்கு பெருசு இல்லை, என் கணவர் தான் பெருசு அப்படிங்கிற பிரியம் தானே அப்படி தியாகம் செய்ய வச்சுச்சு. நான் இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒருவர் எதை விட எதை அதிகம் நேசிக்கிறார் என்பது பிராக்டிக்கலா ஒரு நிகழ்ச்சி நடந்தா தான் தெரியும். இல்ல நகையெல்லாம் நான் விற்க முடியாதுங்க, அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னு வைங்க, என்ன அர்த்தம்? என் வீட்டுக்காரரை விட என் நகை தான் பெருசுன்னு அர்த்தம். அப்போ நகையை இழந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? இது எனக்கு பெருசு இல்லை, என் கணவர் தான் பெருசுங்கிறத நிரூபிச்சுட்டாங்க அந்த பெண்மணி. அப்போ உலகத்தில் எதை விட எதை நேசிக்கிறார் என்பது அவர் செய்கிற தியாகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உங்க உயிர் பெருசா என்னுடைய ஹபீப் பெருசாங்கிறத நிரூபணம் செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் பத்ரு போர்னு ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் உண்டாக்குனான். அப்படி இல்லாவிட்டால் எதிரிகள் அத்தனை பேர் இல்லை, இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான எதிரிகள் வரட்டும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அல்லாஹு தாலா அபாபில் பறவை அனுப்பி வச்ச யானை படை அழிச்சாங்க. முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை அப்படியே கடலிலே மூழ்கடித்து சாகடித்திருக்கிறானே. காரூனுடைய செல்வத்தையும் அவனையும் சேர்த்து ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிகில் அருந்து பூமியிலேயே அப்படி முழுங்க வச்சானே அல்லாஹ். அப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த எந்த காஃபிருக்காது இப்படி ஒரு வேதனை வந்திருக்கா? பூமியில உள்வாங்கினார்கள், அபாபில் பறவை வந்து கல்லை போட்டுச்சு, அதனால அழிஞ்சு போனாங்க. இல்லவே இல்லையே. நேரடியா ஏன் மோத வச்சான்ல? இங்கிட்ட 313 பேர், அங்கிட்ட 1000 பேர் வந்து எதுக்காக இப்படி மோத வச்சான்ல? நீங்க ரசூல் மேல பிரியம்னா நீங்க நிரூபிங்க. உங்க உயிரை கொடுத்து என் ஹபீபை காப்பாற்றணும்னு உங்களுக்கு மனசுல வருதாங்கிறத நிரூபிங்க. நிரூபிச்சுட்டாங்க சஹாபாக்கள். ஒவ்வொரு போர் நடக்கிற போதும் உஹது போர்ல 70 பேர், அதுக்கடுத்து ஒவ்வொரு போர்லையும் நிரூபிச்சுட்டாங்க. அப்ப உயிரினும் மேலான அப்படிங்கிற வார்த்தை வந்து விளையாட்டு விஷயம் அல்ல. உஹது போரின் போது நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான். ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டு தான் ஒரு வதந்தி பரவிடுச்சு. வேகமாக ஓடி வர்றாங்க. இடையில அந்த பெண்மணி நிறுத்தி, உன் கணவர் மூத்தா போயிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னா கதறி அழுதுருக்கணுமா இல்லையா? அது அந்த அம்மா பெருசே படுத்தல. ரசூலுல்லாஹ் எங்க? அடுத்த கேள்வி அதான். அப்புறம் அவங்க திரும்ப போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பெண்மணி இடையில நிறுத்தி திரும்பவும் சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனார் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் அந்த அம்மா திரும்ப ரசூல் எங்க என்ன தேடி போறாங்க. மூணாவதாக திரும்ப அந்த பெண்ணை நிறுத்தி, உன் பையன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு எங்க ரசூலுல்லாஹ்? அதான் அடுத்த கேள்வி. எல்லாத்தையும் கடந்து போய் ரசூல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச ரசூல் திருமுகத்தை பார்த்த உடனே மனசுல ஒரு சந்தோஷம். குல்லு முசீபத்தின் பாதக ஸலலுன் யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில என் தகப்பனார் இறந்துட்டார், என் கணவர் மூத்தாயிட்டாங்க, என் புள்ள மூத்தாயிடுச்சு, இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஏற்பட்ட எல்லா முசீபத்தும் போயிடுச்சுட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தை, ஒரு அது ஆண் கூட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. ஒரு பெண்ணால இந்த மனசுல இருந்து வார்த்தை வருதுன்னா அவங்க மனசுல எந்த அளவுக்கு ரசூல் மீதான மஹப்பத் பதிஞ்சிருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான மஹப்பத் என்பது நம்முடைய இதயத்தில் அவ்வளவு ஆழமாக பதியணும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலே நம்ம கல்புல அவங்களுக்கா நான் என்ன செய்யணுங்கிற உணர்வு வரணும். மஹப்பத் என்பது அவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டிய விஷயம். அன்பானவர்களே, அல்லாஹ்ட்ட அதைத்தான் கேட்கணும். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு நெருக்கமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிக 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 நெருக்கம் பெற்ற சஹாபி. லவ்கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பிறகு நபி இல்லை, நபியா வர்றதுக்கு ஒரு தகுதி அது உமர் ரலியல்லாஹுக்கு இருக்குன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபி தான். பாதையில் நடந்தாலே ஷைத்தா விரண்டு ஓடுறான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறந்த சஹாபி. அவங்களுக்கு தீட்சண்யமான தொலைநோக்கு பார்வை, விஷன் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவங்க அபிப்பிராயம், அவங்க ஒரு எதிர்பார்த்தாங்கன்னா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான். அவங்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் குர்ஆனில் மட்டும் 30 ஆயத்து இறங்கியிருக்கு. நாயகமே, இந்த மது முழுசா ஹராம்னு சொல்லி ஆயத்து வந்தால் நல்லா இருக்குமே சொன்னாங்க. ஆயத்து இறங்கிட்டான்ல. இந்த பெண்களுக்கு கொஞ்சம் பருதா இருந்தால் நல்லா இருக்கும். யதீக்கல் பர்ரு வல் ஃபாஜிர். ஆம்பளைங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், ஹிஜாப் பர்தாவுடைய ஆயத்து வந்தால் நல்லா இருக்கும் நாயகமே சொன்னாங்க. ஆயத்தெல்லாம் இறக்கிட்டான். அப்போ இவங்க சொல்லி முடிப்பாங்க, அல்ல ஆயத்தை இறக்குவான். அப்போ எவ்வளவு தெளிவு பெற்ற சஹாபி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் மீது அவ்வளவு பிரியம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல சங்கடப்படுற மாதிரி யாராவது நடந்துட்டா உடனே வாழ உருவிடுவாங்க. வெட்டுதான், அடுத்த பேச்சே இல்லை. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தாருங்க. அவர் யூதர். அவர் இன்னொருத்தர் கூட்டு வந்தார். அவர் முனாஃபிக். முனாஃபிக்னா வெளியில் பார்த்தா முஸ்லீமாக இருப்பான், உள்ளுக்குள்ளார் காஃபிராக வாழ்வான். அவன் தான் 1ஆம் நம்பர் துரோகி, கருப்பு ஆடு. முஸ்லீம் மாதிரி தொழுகுவான், ஆனால் உள்ள காஃபிராகவே இருப்பான், ஈமான் இருக்காது, தொழுகியாடி மாதிரி இருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், ஒன்று முஸ்லீமாக இருக்கணும் அல்லது காஃபிராக இருக்கணும், ரெண்டு இல்லாமல் இந்த ரெட்டை வேடம் போடுறான் பாருங்க. ரொம்ப ஆபத்தான ஆள் அவன், ரொம்ப ஆபத்தான ஆள். அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த முனாஃபிக் என்ன செஞ்சான்னா யூதனுடைய நிலத்தை கொஞ்சம் அபகரிச்சிட்டான். இது தீர்ப்பு கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த யூதன் கூட்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தரப்பு விஷயத்தை விசாரிச்சாங்க. விசாரித்த வகையில் யூதன் பக்கம்தான் தீர்ப்பு சரியா இருந்துச்சு, ஆதாரம் சரியா இருந்துச்சு. இந்த நிலம் இந்த யூதனுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இதை முனாஃபிக் ஏத்துக்குவானா? அவன் தான் உண்மையாவே தலைவனா ஏத்துக்கல. என்ன செய்ய? இல்லை வேண்டாம், நீ தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு முனாஃபிக்கை பார்த்து உன் நிலத்துல இது இவருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை வா உமர் ரலியல்லாஹு போகலாம் அப்படின்னு சொன்னான். ரசூல் சொன்னதுக்கு பிறகு இப்படி சொல்லாமா? அவன் தான் நயவஞ்சகனாச்சே. ரசூல்கிட்ட உமர் ரலியல்லாஹு வா தீர்ப்பு சொல்லலாம், அவங்க தான் கொஞ்சம் வேகமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போனான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் போய் நிற்க வச்சான். எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும், என் நிலத்தை இவர் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம். யூதன் அவர் சொன்னார், இப்போ தான் உங்கள் தலைவர் முகமது நபி இடத்தில் நாங்கள் சென்றோம். எங்கள் ரெண்டு தரப்பு ஆதாரத்தையும் கேட்டுட்டு தான் நிலம் எனக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொன்னாங்க உங்கள் தலைவர். இதை பொறுத்து கொள்ளாமல் தான் இவர் உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னான். உண்மையான்னு கேட்டாங்க. அந்த முனாஃபிக்கை பார்த்து உமர் ரலியல்லாஹு ஆமாம் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நான் தீர்ப்பு சொல்லணுமா அப்படின்னு? ஆமாம் தீர்ப்பு சொல்லணும். இந்த தீர்ப்பு சொல்கிறேன்னு வீட்டுக்குள்ளார உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு வருகிற போதே வாளை உருவி கொண்டு வந்தார்கள். வந்த வேகத்தில் அந்த முனாஃபிக்குடைய தலை வெட்டிட்டாங்க. சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்ப்பை ஏத்துக்காதவனுக்கு இந்த உமருடைய தீர்ப்பு இதுதான் அப்படின்னாங்க. என்னுடைய ஹபீபுடைய அவங்க சொன்ன தீர்ப்பு தப்பா போயிடுமா? இது என்ன திரிபாதி சொன்ன தீர்ப்பு மாதிரியா? மேல்முறையீடு செய்வதற்கு மறுபரிசீலனை செய்யற தீர்ப்பு அது? என் ஹபீபு சொன்ன தீர்ப்பு அது. என் ஹபீபுடைய தீர்ப்பை ஏத்துக்காதவனுக்கு என்னுடைய தீர்ப்பு இதுதான் அப்படின்ட்டாங்க. அவ்வளவு வேகம் வந்துடுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு சின்ன கலங்கம் வந்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு பிரியம் இருந்துச்சு ஹஸரத் உமர் ரலியல்லாஹுக்கு, அவ்வளவு பிரியம். இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உட்கார்ந்து சொல்றாங்க. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? லஅன்த அஹப்பு இலைய யா ரசூலல்லாஹ் லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா நஃப்ஸி. முதல்ல நான் இருந்தா தான் ஒருத்தரை நான் நேசிக்க முடியும். ஒருத்தர் உலகத்தில் எல்லாருக்குமே தனது உயிர் மீது நேசம் இருக்கும்.
உயிரே போற சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா தான் உயிரை காப்பாத்திக்கணும் தான் தோணும் ஒவ்வொருத்தருக்கும். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னா யோசிக்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை. பொதுவாக உயிர் மேல நேசம் இருக்கு எல்லாருக்கும். உயிர் அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முதல்ல நான் இருக்கணும், அதனால என் உயிரை நான் நேசிக்கிறேன், என் உயிருக்கு அடுத்து நான் உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னது என்னமோ சரிதான். ஆனா உமர் ரலியல்லாஹுவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு முதல்ல நான் சொல்லிட்டேன். அவர்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட வசனம் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவ்வளவு பிரியம் கொண்டவர்கள். அவங்க பிரியத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க தெரியுங்களா? என் உயிருக்கு அடுத்து நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எல்லாத்த விட அப்படின்னாங்க. இன்னும் உங்க ஈமானை முழுமை அடையலன்ட்டாங்க. யார்? உமர் ரலியல்லாஹுக்கே இந்த பதில். இன்னும் உங்க ஈமான் முழுமை அடையலன உமரே. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனித கரங்கள் நெஞ்சல் லேசா தட்டினாங்க. மஹப்பத், ரசூல் மீது மஹப்பத் கூடிருச்சு. இப்ப சொன்னாங்களா, அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட நீங்க தான் எனக்கு பெருசு அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் யா உமர், இப்பதான் உங்க ஈமான் முழுமை அடைந்திருக்கிறது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கம் பெற்றிருக்கிற இரண்டாம் கலீஃபாவாக இருந்த நபித்துவத்திற்கு தகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற அவர்கள் அபிப்பிராயம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் 30 வசனங்கள் இறங்கி இருக்கிற அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே இப்படி சொன்னாங்கன்னா பாவப்பட்ட அடிமைகளாகிய நம்முடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட அப்படிங்கிற நிலை வந்தா தான் உங்க ஈமானை முழுமை அடையும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் பிரியம் வச்சிருக்கேன் நம்ம சொல்ற பிரியத்தை இது எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது? அன்பானவர்களை கொஞ்சம் இதை யோசனை செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான பிரியம் என்பது அப்படிப்பட்ட உச்சகட்டமான பிரியம் நம்ம கல்வில வரணும். அதைத்தான் ரசூல் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் ஏன் வர வேண்டும் என்றால், ரசூல் மீது மஹப்பத் வந்தா தான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கும். ரசூல் மீது முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் மேலே அளவு கடந்த பிரியம் வந்துட்டா அந்த பிரியத்தின் காரணமாக அவர் விரும்பியதை போல் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், குடும்பத்தில் கல்யாணம் முடித்தப்பும் சரி, பொதுவாக இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் நெருக்கமான பாசமும் பிரியமும் இருந்தால், ஏன்பா சேலை கட்டியிருக்கிற ரொம்ப என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் அப்படின்னு மனைவி சொல்கிறான். என் வீட்டுக்காருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு. ஏன் இப்படி இப்படி இருக்கிற, ஏன் இப்படிலாம் செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டால், எதுக்கு எடுத்தால் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும். இது பிரியத்தின் வெளிப்பாடு. பிரியம் வந்து விட்டால் அவருக்காக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பெண் நினைக்கிறாள் அல்லவா, இது பிரியம் வந்து விட்டால் இவருக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக மாத்திக்கிறாங்க பாருங்க. இது குடும்பவியலை ஒரு சின்ன உதாரணப்படுத்தி சொல்லப்படுகிற செய்தி. இதை முன்வைத்து கொண்டு யோசிச்சு பாருங்க. ரசூல் மீது பிரியம் வந்துருச்சுன்னா ரசூலுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு செய்யணும்னு தோணும் நமக்கு. அது இயல்பாகவே உணர்வுல தூண்டிடும். முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. இந்தியாவினுடைய முகலாயர் ஆட்சி காலத்தில் அக்பர்னு ஒருத்தர் இருந்தார். பாபர், ஹுமாயூன் இருந்தார், அதுக்கடுத்து அக்பர்னு வந்தார். அவரைத்தான் தூக்கி பிடிச்சி த கிரேட் அக்பர்னு ரொம்ப விவரமாக பேசுவானுங்க வரலாற்றில் உள்ளவனுங்கெல்லாம். அவர் தான் 1ஆம் நம்பர் குழப்பம் பண்ணாலு. மற்றவங்களாம் தீனை காப்பாற்றினாங்க. தீன இலாகின்னு ஒரு புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கி இதுலேருந்து அதிலிருந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பம் பண்ணி இஸ்லாமிய மதத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை பெரிய குழப்பம் பண்ணவர். பின்னாடி அவர் தௌபா செஞ்சிட்டாருன்னு வரலாறுல சொல்கிறாங்க. அப்போது அவர் காலத்தில் முஜத்தித் அல்ஃபசானி சையீத் அஹ்மத் சர்ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பஞ்சாப் மாகாணத்தில். அவங்க தான், அரசரே நீ போகிற போக்கு சரியில்லை, மார்க்கத்தை நீ உன் இஷ்டத்துக்கு வளைக்கிற அப்படின்னு எதிர்த்து பேசினாங்க. அரசரை எதிர்த்து பேசணுன்னு ஜெயிலில் போட்டான் அக்பர். போட்ட உடனே அங்கே இருந்துக்கிட்டே கடிதம் எழுத ஆரம்பித்தாங்க. மக்களை பார்த்து தீனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு என் மௌத்து வர்றதுக்குள்ள நான் சொல்லி முடிச்சிடணும். தொடர்ந்து கடிதம் எழுதினார்கள். அவர்கள் எழுதிய கடிதம் மக்தூபாத் இமாம் ரப்பானிங்கிற பேரில் உலக புகழ் பெற்றவை. பாரசீக மொழியில எழுதினார்கள். உருது மொழி, ஆங்கில மொழி, எல்லா மொழியிலுமே இருக்கு. அவங்களுடைய நூலிலே இருந்து 2 செய்திகளை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம்.
முஜதித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் ஒரு இடத்துல அல்லாஹ்வோடு உரையாடுகிறார்கள். ரப்பே ரப்பே, உன் மீது நீ யாரென்று எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தியவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ரசூலுல்லாஹ் வரலன்னு சொன்னால் நம்ம யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். ஏதோ ஒரு கற்சிலைகளுக்கு முன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் போயிருந்தால் நம்முடைய நிலை என்ன? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததால் நாம் ஈமான் கொடுக்கப்பட்டோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததால் நாம் மறுமையிலே கண்ணியமான ஒரு சமூகத்தினராக நாம் நிலைநிறுத்தப்பட இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதனால ரப்பே, உன்னை யாரென்று எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தியவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க சொன்னாங்க, தன் தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லார விட என் மேல அதிகமா பிரியம் வைக்காத வரை உண்மை முஃமினாக முடியாது, லா யுமினு அஹதுக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத்தை என் கல்பில் வளர்த்து கொண்டேன். ரசூல் மீது மஹப்பத்தை நான் வளர்த்து கொண்டே சென்றேன். எந்த அளவுக்கென்றால் என் இதயம் என்ற பாத்திரம் முழுக்க ரசூல் மீது மஹப்பத் நிரம்பி போய்விட்டது. அதனால என் இதயம் இழுக்க பாத்திரம் முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் எல்லாம் நிரம்பி போயிடுச்சு. அதனால உன் மேல பிரிய வைக்கிறதுக்கு இதயத்துல இடம் இல்லாம போச்சு ரப்பே, மன்னிச்சிருங்கிறாங்க. இது என்னங்க வெளியிலிருந்து பார்த்தா என்ன அல்லாஹ் விட்டு போட்டு ரசூலா பிடிச்சு அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையின் யதார்த்தம் என்ன தெரியுங்களா? ரசூலை நேசிக்கிறது தான் அல்லாஹ்வை நேசிக்கிறது. ரசூலை என்ன நேசிப்போம்? அல்லாஹ்வின் தூதர் என்று நேசிக்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தா நேசிக்கிறோம். அது அல்லாஹ்வை நேசிக்கிறதா. வமை யுத்இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ். யார் ரசூலுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமை யாசில்லாஹு வ ரசூல, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றம் செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததை போல். அந்த அடிப்படையில் நபிகளை பிரியப்படுவது அல்லாஹ்வை தான் பிரியப்படுவது. அவங்க பொதுவா ஒருத்தர் மேல பிரியம் கூட 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 அவர்களை போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இயல்பாகவே தன்னை தூண்டிடும். அது இப்படி செய்யணும்னு யாரும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லைங்க. பிரியம் கூடிவிட்டால் அவர்களை போல் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாம் ஷா ஹசரத் அவர்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியை சொல்லி புரியறதுக்காக சொல்லுவாங்க. யதார்த்தம் அதுதான். இப்போ சினிமா நட்சத்திரங்கள் மீது நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரசிகர்கள் அவன் பார்த்தா திடீர்னு பார்த்தா தாடி வச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வருவான். ஏதோ ஹிதாயத்து கிடைச்சிருச்சு போல இருக்கு, நேர்வழிக்கு வந்துட்டான் போல இருக்குன்னு பார்த்தா இது அல்ல காரணம். அவர் ஏதாவது ஒரு படத்தில் தாடி வச்சிருப்பாரு, அவனை போல இவன் வச்சிருப்பான். அர்த்தமே இருக்காது. அவன் ஏதாவது ஒரு தலையில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான், அதே மாதிரி முடி விட்டுட்டு வருவான். இவன் கேட்டா இவர் தலைவர் இப்படி வச்சிருந்தார். உலகத்தில் நடக்குதா இல்லையா? ரசிகத்தனமான பெயர் தாங்கி முஸ்லிம்கள் நிறைய பேரை நான் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய பெயர்களை படிக்கிற போது ஒரு இஸ்லாமிய பெயர் வந்தா மனதார வருந்துகிறேன். நிறைய ரப்பே உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காதான் ஏங்கி இருக்கிறோம். ஒரு சீரியல் மோகம், சினிமா மோகம், ரீல்ஸ் மோகம் இளைய தலைமுறையினரை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது இல்லையா இந்த 2K தலைமுறையில். அதனால நான் நினைவுபடுத்துவது, அவனை பார்த்து இவன் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறானே அந்த சினிமா நட்சத்திரம் கதாநாயகன், ரசிகர்களே என்ன மாதிரி தாடி வைங்க, என்ன மாதிரி முடி வெட்டுங்கன்னு அவன் சொன்னானா? அவன் சொல்லிதான் ரசிகர் செய்யறானா? இல்லை. அவன் மீது அர்த்தமில்லாத பிரியம், ஒரு பைத்தியக்காரத்தனமான பிரியம் என்று சொன்னால் வார்த்தை ஒருபோது மிக இல்லை. அப்ப அவன் மேல இருக்கிற பிரியத்தினால ரசிகன் என்ன செய்யறான்? அவனை போலவே இவன் தன்னை மாற்றிக் கொள்கிறான் அல்லவா? அர்த்தமில்லாத பிரியமே ஒரு மனிதனை அவனை போல் இவனை மாற்றிக்கொள்ள வைக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அர்த்தமுள்ள பிரியம் கொண்டிருந்தால் இல்லையா, உண்மையில் உலகத்தில் அர்த்தமுள்ள ஒரு பிரியம் இருக்கிறது என்றால் அது ரசூல் மீது நாம் வைக்கிற பிரியம் தான். இப்ப ரசிகன் கதாநாயகன் மீது அர்த்தமில்லாத பிரியம் வைக்கிற போதே அது அவனை இந்த அளவுக்கு அவனை போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவனுக்கு தூண்டுகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அப்படி பிரியம், உண்மையான அர்த்தமான பிரியம் வைத்து விட்டோம் என்றால் ரசூலை போலவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இயல்பாவே தூண்டிரும். அது யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என் ஹபீப் என்ன செஞ்சாங்க அது மாதிரி நானும் செய்யணும்னு தூண்டும் அவங்கள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு தூண்டியதால் தான் எல்லா சஹாபி ரசூலுடைய ஜெராக்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க.
ஜெராக்ஸ். ஜெராக்ஸ்னா என்ன அர்த்தம்? இது மாதிரியே இது இருக்கும், இது எது ஒரிஜினல் எது நகல்னு தெரியாது, சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம், பார்த்தா அப்படியே நகல். அப்படித்தானே ஜெராக்ஸ்ங்கிறது நகல். அதாவது கார்பன் பேப்பரை வச்சு எழுதும் போதும் சரி, நகல் அப்படின்னு இது பிரிண்ட் ஜெராக்ஸ் இருக்கிறோம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியும் ரசூல் மீது கொண்ட பிரியத்தில் அப்படி மாறிட்டாங்க. ரசூலுக்கு மிக நெருக்கமாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் தான் வாழ்க்கையில் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல வஃபாத்தானாங்க இல்லைங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63 வயதில் வஃபாத்தானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு திங்கட்கிழமை வஃபாத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி கறி இறைச்சியிலே விஷத்தை கலந்ததுனால் அந்த விஷத்தின் தாக்கத்தால் ஷஹாதத்துடைய மரணம் அவங்களுக்கு கிடைத்த ஷஹீதுடைய மரணம். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சௌர் குகையில ஒரு பாம்பு கடிச்ச அந்த விஷத்துல இவங்களுக்கும் விஷத்தினால் ஏற்பட்ட ஷஹாதத்துடைய மரணம் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முன்பாக 14 நாட்கள் தொடர்ந்து காய்ச்சலிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே மாதிரி வஃபாத்துக்கு முன்னால 14 நாட்கள் காய்ச்சல் இருந்தாங்க. எல்லாம் அப்படியே டிக்டோ ஜெராக்ஸ். எப்படி இருந்திருக்கும்? பிரியம் அவர்களை அப்படி உருவாக்கி விட்டது, பிரிக்கவே முடியாத ஒரு தொடர்பு. அல்லாவே ஒரு கட்டத்தில் அவங்கள பத்தி சானி யஸ்னைன், 2 பேரில் 2ஆம் அவர்னு அல்லாஹ் சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து 2ஆம் அவர்னு அல்லாஹ் சொல்லிட்டதுனால எல்லாத்துலயுமே செகண்ட் ஆயிட்டாங்க, எல்லாத்துலயும் செகண்ட். அவங்க வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய ஏற்பாடு என்ன தெரியுங்களா? அபூபக்கர், அதாவது கலிமா சொன்னது முதல்ல ஹதீஜா அம்மா, 2வது அபூபக்கர் ரலியல்லாஹு. கலீஃபாவாக ஆனதுல ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹுக்கு அடுத்து 2வது கலீஃபாவாக இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வஃபாத்திற்கு பிறகு அடக்கம் செய்யப்படும் போது ரசூலுக்கு அருகில் 2ஆம் அவராய் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. நாளை மறுமையில எழுகிற போது முதல்ல ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்க, செகண்டா எந்திரிக்கிறது யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு. சொர்க்கம் செல்லுகிற போதும் ரசூல் பக்கத்து ஃபர்ஸ்ட் போவாங்க, செகண்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு. எல்லாத்துலயுமே 2வது. 2ஆம் அவர்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுனால எல்லாத்திலுமே 2ஆம் அவர் ஆயிட்டாங்க. அப்ப அவ்வளவு அன்பும் பிரியமும் நெருக்கமும் அவரை அந்த அளவுக்கு உயர்த்தி விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான மஹப்பத், பிரியம் என்பது நம்முடைய உள்ளத்தில் அவ்வளவு இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அவ்வளவு நேசிக்கிறான். அஹிப்புல்லாஹ் லிமா யக்தூக்கும் மின் நிஅமிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை நினைச்சு நினைச்சு நீங்க அவன் கொடுத்தான் நினைச்சு அல்லாஹ் மேல பிரிய வைங்க. வஅஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பிரியப்படுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு. என்ன நீங்க பிரிய வச்சா, என் ஹபீபை நீங்கள் பிரியப்படுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். ரசூலை நேசிச்சா அல்லாஹ்வுடைய பிரியம் தானா கிடைச்சிரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சாதாரண விஷயமாக நாம் கருதிவிடக்கூடாது. ஏன் இதை இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்லப்படுகிறது என்றால், ரசூலை அல்லாஹ் எவ்வளவு நேசித்தான் அப்படிங்கிறத குர்ஆனின் வழியாக படிச்சு பார்த்தா, அதை நீங்கள் யோசித்து பார்த்தால் திகச்சு போயிடும். அவ்வளவு அன்பை அல்லாஹ் கொட்டி தீர்த்திருக்கிறான் தன் ஹபீபின் மீது. ஒருத்தரை குழந்தைய கொஞ்சற மாதிரி ஒரு சின்ன உருவகப்படுத்தி குழந்தைகளை தாய்மகன் கண்ணே மணியே முத்தே இப்படிலாம் சொல்லி ஒருத்தரை அந்த குழந்தையை கொஞ்சுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அல்லவா? தாய்மகள் அப்படின்லாம் செய்யணும். தன்னுடைய ஹபீபை பார்த்து அல்லாஹ் கண்ணே அப்படிங்கிறான். என் கண்ணுக்குள்ளாரே இருக்கீங்க நாயகமே, என் பார்வையில் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள், கண்ணேங்கிற மாதிரி வார்த்தை. எவ்வளவு அல்லாஹ் இறங்கி பேசுகிறான் தன் ஹபீபை பார்த்து. இன்னும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற அந்த போர்வை போர்த்தி படுத்திருக்கிற காட்சியவே அல்லாஹ் ரசிச்சு பேசுறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவு நேரத்தில் தொழுகை என்பது அல்லாஹ்வோடு பேசுவதல்லவா? யுனாஜி ரப்பஹு மாதாம ஃபிஸ்ஸலா. தொழுகையில் நிற்கிற போது அல்லாஹ் அடியானோடு உரையாடுகிறான், அடியான் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். அப்படிப்பட்ட இடம் அது. அதனால தூங்கிட்டு இருக்கிற நபியை பார்த்து, எந்திரிங்க நாயகமே, எங்கூட கொஞ்சம் பேசுங்க. அது அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான் தெரியுங்களா? யா ஐயுகல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. போர்வை போர்த்தி படுத்திருப்பவரே, எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசுங்க. இதுல
நபியே எந்திரிங்கன்னு சொல்ல தெரியாது அல்லாஹ்வுக்கு? யா யுகன் நபின்னு குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்லியிருக்கான் அல்லாஹ்? இந்த இடத்துல போர்வை போர்த்தி படுத்திருப்பவரே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா போர்த்தி படுத்திருக்கிற ரசூலை எழுப்பி விடுவதே அல்லாஹ் தான். வேற கோணத்தில் போர்வை போர்த்தி படுத்திருக்கிற நபியை அவ்வளவு அழகாய் வர்ணிக்கிறான். யாயுகல் முஸம்மில், யாயுகல் முத்தஸிர். அப்படி அல்லாஹ் தன் ரப்பு அவன் தன்னுடைய ஹபீபை நெருக்கமாக்கி கொள்ள ஆசைப்படுகிறான். தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாய் அல்லாஹ் வர்ணிக்கிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நாம் எல்லாரும் நண்பகல் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக நம்ம சொல்றோம். இதுவும் பொருள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், சில ஆஷிகீன்கள் இந்த ஆயத்தின் விளக்கத்தில் இந்த ஆயத்து முழுக்க ரசூலை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களை கைவிடலை, நீங்கள் எத்தீமா இருந்தீங்களே, அப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஆதரவு தரலையா, உங்களை ஏழையா இருக்கும்போது செல்வந்தராக ரசூலை பற்றியே அல்லாஹ் பேசிட்டு வர்றான். அப்போ முதல் 2 வார்த்தை மட்டும் ரசூலை பற்றி தான் சத்தியம் எடுக்கிறான். வேற கோணத்தில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். என்ன சொல்கிறான் தெரியுங்களா? வல்துஹான நண்பகல்னா காலைல 10 மணிக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கும் பாருங்க, அதை சொல்லி நண்பகல் வெளிச்சத்தை போல் வெளிச்சமாக இருக்கிற உங்கள் முகத்தின் மீது சத்தியமாக. ரசூலுடைய முகத்தை நண்பகல் வெளிச்சத்தோடு ஒப்பிடுகிறான். வல்லைல் இரவின் மீது சத்தியமாகனா, இரவின் இருட்டு கரும் கும்முன்னு இருக்கும் பாருங்க, அந்த அந்த முகத்துல இருக்கிற முடி இருக்கு பாருங்க, தாடியும் தலைமுடியும் கரு கரு கருகுண்டு இருக்கிறது. அது அல்லாஹ் இரவுக்கு ஒப்பிட்டு, நாயகமே இரவின் இருளை போல நல்ல கருகருவென்று இருக்கிற உங்கள் முடி ரோமத்தின் மீது சத்தியமாக. எவ்வளவு அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்க தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்துஹா வல்லைலி இதா சஜா. அதுக்கு பிறகு உங்களை கைவிடலை, இப்படிலாம் அல்லாஹ் பேச. ரசூல் அல்லாஹ் வர்ணிக்கிற வர்ணிப்பே அவ்வளவு ஆனந்தமாக பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு சின்ன சங்கடம் வந்தா கூட உடனே ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். குர்ஆன்ல எல்லா நபியையும் அதிகாரத்தோடு தன்னுடைய அடிமைகளை பார்த்து, யா மூசா, யா நூ, யா ஆதம், யா இப்ராஹிம், இப்படிலாம் குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் வருது. குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல யா முஹம்மத், முஹம்மதே அப்படின்னு ஒரு ஆயத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல அல்லாஹ் நபியே, ரசூலே, ஹாமீமே, தாஹாவே, யாசீனே, இப்படியெல்லாம் அல்லாஹ் வேற வேற பெயர் சொல்லி எல்லாம் அழைக்கிறான். முஸம்மிலே, முத்தஸிரே, போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரே. குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய பேரை முஹம்மதேன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல கூட பயன்படுத்தல. எவ்வளவு கண்ணியம் பார்க்கிறான் தன்னுடைய ஹபீப் விஷயத்துல. ஒவ்வொரு இடத்துலையும் கவனிச்சு பார்த்தா குர்ஆன்ல முஹம்மதுங்கிற இடமே, முஹம்மதுங்கிற பெயரே 4 இடத்துல தான் வருது. முஹம்மது முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ரசூலுல்லாஹ், இப்படி குர்ஆன்ல 4 இடத்துல தான் முஹம்மதுங்கிற பெயரை அல்லாஹ் பயன்படுத்துறான். இப்போ எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பட்ட பெயர்களை, சிறப்பு பெயர்களை சொல்லி அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தாங்க கிராமப்புற வாசிகள், பனு தமீம் கோத்திரத்தார். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் தெரியல. அதாவது நகர்ப்புறத்தில் உள்ளவங்களும் கிராமப்புற வாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, நாகரிகம் தெரியல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தாங்க. வந்த இடத்துல யா முஹம்மது உக்ருஜ் இலைனா, முஹம்மதே வெளியில வாங்க அப்படின்ட்டாங்க. வந்துச்சு, அல்லாஹுக்கு ரோஷம். உடனே ஆயத்தை இறக்கிட்டான். என்ன என் ஹபீபை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறீங்க? இன்னல்லதீன யுனாதுனக மின் வராயில் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யாகிலுன். என் ஹபீபை பார்த்து சுவற்றுக்கு பின்னால் இருந்து யாரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களோ அத்தனை பேருக்கும் அறிவில்லை. ஆயத்தை இறக்கிட்டான் அல்லாஹ். கியாமத் வரைக்கும் ஓதப்படும். எவ்வளவு வேகம் அல்லாஹ்வுக்கு! ஏன் ஹபீபுடைய பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு நீங்க யார்? நபியே, உங்களை தேடி தீனை சொல்றதுக்காக வந்திருக்கு, தீனை கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. நான் அதுக்கு தான் உங்களை நபியை அனுப்பியிருக்கேன். வஹியை சொல்றதுதான் உங்க பொறுப்பு. எந்திரிச்சு என்ன வேலை, முதல்ல போய் அவங்களுக்கு தீனை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சபீபா சொல்லணுமா இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டா அல்லாஹ் பேசுறான். ஏன் ஹபீபுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? அடுத்து அல்லாஹ், என் ஹபீபு வெளியில வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாதா? வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். அவங்க வெளியில வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்ல, ஏன் வெயிட் பண்ணல? வெயிட் பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே. அப்ப ரசூலுக்கு தூக்கத்துக்கு இடையூறா இருந்தா கூட ஆயத்தை இருக்கிறான்ல. அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க ரசூல் மீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்க விருந்தாளி சஹாபிகள். வந்தவங்க சாப்பிட்டு வெளியில போயிருக்கலாம். சில நேரத்தில் விருந்து அப்புறம்
ஊரில் மழையா வெயிலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சஹாபாக்கள் வந்த விருந்து உபசரிப்பு சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாப்பிடலை, ரசூலின் மனைவி சாப்பிடலை. வெளியில் போங்கன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. விருந்தாளியை போய் எப்படி சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசூக்கா வெளியில் எந்திரிச்சு போனாங்க. அதை பார்த்தாவது எந்திரிச்சு போயிருக்கணும், போகலை. திரும்ப உள்ள வந்துட்டு வெளில போனாங்க. அப்போ யோசிக்கல, சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. வெளியில போங்க நாங்கள் சாப்பிடணும்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு வேகம் வந்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃபத்ஹபுன்னு அல்லாஹ் சொல்ல, எந்திரிச்சு வெளில வேகமா போங்க. வலா முஸ்தானிஸின் ஹதீஸ், எங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற இடமா இது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னதாலிக்கும் யூதின் நபி, ரசூல்லா மனசை சங்கடப்படுத்துது. ஏன் ஹபீப் மனசை சங்கடப்படுத்துறதுக்கு நீங்க யாரு? ஃபயஸ்தஹி மின்கும், வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு ஏன் ஹபீபு கூச்சப்படுறாங்க? நான் கூச்சப்பட மாட்டேன். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் உண்மை சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான், எந்திரிச்சு போங்க. ஆயத்தை இறக்கிட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருக்கிற அன்பை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். ஒரே ஒரு தடவை அபூலஹப் கையில மண்ணை அள்ளி தப்பன் லக்க, நீ அழிஞ்சு போ அப்படின்னு அவனு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு வேகம் வந்து ஆயத்தை இறக்கிட்டான். ஏன் ஹபீபு மேல மண்ணை அள்ளி போறதுக்கு நீ யாரு? இப்ப நான் சொல்றேன், ஓ ரெண்டு கையும் அழிஞ்சு போகட்டும், நீ வச்சிருக்கிற செல்வம் எல்லாம் அழிஞ்சு போகட்டும். தப்பத் யதா அபீ லஹப் மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப்னு ஆயத்தை அல்லாஹ் முழுசா இறக்கி வச்சிட்டான். கியாமத் வரைக்கும் ஓதப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பு பாருங்க. என் ஹபீப் விஷயத்துல ஒருத்தர் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அல்லாஹ் உடனே வருத்தப்படுறான். அன ரப்புக்குமுல் அலா அப்படின்னு சொன்னான் ஃபிரௌன், நான் தான் இறைவன், பெரிய இறைவன் சொன்னான். அவனை கூட விட்டு வச்ச அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஏதாவது ஒண்ணா உடனே ஆயத்தை இறக்கிடுவான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தன் ஹபீபின் மீது இவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் இல்லையா? அதனால என் ஹபீபை நீங்கள் பிரிய வச்சா நான் உங்களை பிரியப்படுவேன். அதுதான் அதனுடைய யதார்த்த உண்மை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹிப்பூனி லிஹுப்பில்லா. ஏன் நான் என்ன நேசிக்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய மஹப்பத் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். என் ஹபீப் என்ற நினைப்பை நீங்க நினைச்சு பிரியப்பட்டீங்கன்னா உங்களை அல்லாஹ் பிரியப்படுவோம். அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு வேண்டும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். நபியின் மீது மஹப்பத் வைக்காமல் இந்த உலகத்தில் யாரும் இறைநேசராக ஆகவே முடியாது. நபியின் மஹப்பத் என்பது கட்டாயம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான மஹப்பத்தை நம்முடைய கல்பில் ஆழமாக